ஒரு இனிய மாலை பொழுது. அன்னை காளியோட ஆன்மீக அதிர்வலைகள் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய தட்சணேஸ்வர காளி கோயில். அந்த கோயிலையே தன் வாழ்விடமாக கொண்டு வாழக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அந்த சமயத்தில் கௌர் கௌர் அப்படின்னு சொல்லி கௌராங்கரோட நாமத்தை, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட நாமத்தை முனைந்துக்கிட்டே இருக்கிறாங்க. குருதேவரோட இந்த செயலை கவனித்த ஒருத்தர், சுவாமி நீங்களோ காளி உபாசகர், காளி அண்ணிய கண்ணார கண்டவர், அப்படி இருக்க கௌர்னு சொல்லி நீங்கள் ஏன் சைத்தன்யரை அழைக்கிறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. இந்த பக்தருக்கு குருதேவர் ஒரு அற்புதமான ஒரு பதிலை கொடுக்குறார். ஐயா, நான் என்ன செய்யட்டும்? உங்களை போன்றவங்களுக்கெல்லாம் பணம், சொத்து, மனைவி, குழந்தைகள் அப்படின்னு பல உடைமைகள் இருக்கு. எனக்கோ கடவுள் மட்டும்தான் உரிமையானவர். அதனால ராமா, கிருஷ்ணா, சிவா, கௌர், காளி இந்த மாதிரி பல பெயர்களை கூப்பிட்டவாறே என் நாட்களை கழிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி கேட்டவர் அமைதி ஆயிட்டார். எத்தனையோ தேவதேவியரோட இறைக்காட்சியை கண்டு அனுபவித்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். என்றும் என்றென்றும் இறைவனை எண்ணி கழிப்பதை மட்டுமே தன் கடமையாக கொண்டவர் ராமகிருஷ்ணர்.